நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. அதற்காக நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் உள்ள ஒரு 25 வினா விடைகளை தான் இதில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, சிந்துக்கு தந்தை என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், கவிமணி, பாரதியார், கல்யாண சுந்தரம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதியார். புகழப்படுபவர்னா பாரதியார். இது பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன் அவர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வைப்பு, கடல், பறவை, ஆழி. இதில் வைப்புங்கிறது தான் ஆன்சர். வைப்புன்னா நிலத்தை குறிக்கும் சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா, அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் எனும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது. இதற்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அறிந்தது அனைத்தும், அறிந்தனைத்தும், அறிந்ததனைத்தும், அறிந்துதனைத்தும். இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. வட்டெழுத்துக்கள், கண்ணெழுத்துக்கள், தமிழெழுத்துக்கள், ஓவிய எழுத்துக்கள். அதாவது கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னென்னா ஆப்ஷன் பி, கண்ணெழுத்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, காட்டு பசுவுக்கு டேஸ் என்று பெயர். அரிமா, ஆமா, நரிமா, பரிமா. இதில் பார்த்தீங்கன்னா காட்டு பசுவுக்கு ஆமா என்பது தான் சரியான விடை. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இ, ஏ, உ, ஆ, ஆ. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கழுத்து, மார்பு, மூக்கு, தலை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, கழுத்து. இடையின எழுத்துக்கள் கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கும். எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கான்சோனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருகுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூக்கொலி, உயிரொலி, மெய்யொலி, ஒலியன். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மெய்யொலி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் வேர்ஸ்வத் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாணிதாசன், கண்ணதாசன், பாரதிதாசன், வண்ணதாசன். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாணிதாசன். நன்சை என்ற சொல்ல கிடைப்பது டேஸ். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நன் ப்ளஸ் ஐ, நன்று ப்ளஸ் ஐ, நன்மை ப்ளஸ் ஐ, நல் ப்ளஸ் ஐ. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நன்மை ப்ளஸ் ஐ. அடுத்தா பார்த்தீங்கன்னா, விண்ணம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேகம், சேதம், கூட்டம், யமன். இதில் சேதம் என்பது தான் விண்ணத்தின் பொருள். பின்வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்க, ஓடு, வாழ்க, வாழியர். இதில் ஏவல் வினைமுற்று ஓடு. மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக இயற்கை நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 3, அக்டோபர் 4, அக்டோபர் 5, அக்டோபர் 6. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடக்கமுடைமை, நாணுடைமை, நடுவு நிலைமை, பொருளுடைமை. ஆப்ஷன் சி, நடுவு நிலைமை. 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஸ்னா 2, 3, 4, 5. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 3. மலரும் மாலையும் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கவிமணி, நாமக்கல்லார், மக்கள் கவிஞர், மகாகவி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவிமணி, தேசிய விநாயகனர். 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். நிலம், களம், நிலம், வையம். இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, வையம் போற்ற வாழ்ந்தார். அதாவது வையம்னா உலகம், உலகம் போற்ற வாழ்ந்தார். 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸின் நீட்சியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோயின், உடற்பயிற்சியின், உணவின், வாழ்வின். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உணவின்.
மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு டேஸ் மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 1200, 800, 600, 400. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி லிட்டர் ரத்தம் வந்து தேவைப்படுகிறது. பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வினையெச்சம், பெயரெச்சம், முற்றெச்சம், குறிப்பு வினையெச்சம். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, பெயரெச்சம் தான் பெயரை கொண்டு முடியும் எச்சம். ஜீன் எனும் சொல்லின் தமிழ்ச்சொல் டேஸ். நுண்ணுயிர், நோய், மரபணு, செல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரபணு. 22வது கேள்வி, தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், திருக்குறள், திருமந்திரம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, தொல்காப்பியம். 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா சுஜாதாவின் இயற்பெயர் டேஸ் ஆகும். எத்திராசலு, அரங்கசாமி, ரங்கராஜன், வாணிதாசன். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரங்கராஜன் என்பதே சுஜாதாவின் இயற்பெயர். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா என்று கூறியவர் யார்? ஆலங்குடி சோமு, சுஜாதா, ஆ கௌரன், திருவிக்கா. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆலங்குடி சோமு. அம்புவிடும் கலையில் வல்லவனை எவ்வாறு பாராட்டினர்? எயினர், ஏவலன், ஏகலைவன், எயினியர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏகலைவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கேள்வி முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் நண்பர்களே.